Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பேருந்து மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியன், இந்த விபத்து என்பது எப்போது நேரிட்டது? உயிரிழந்தவர்கள் குறித்து ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா? மேலும் யாருக்கு எதுவும் காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கின்றதா? அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டி வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நடுவே இருந்த தடுப்பு சுவரை தாண்டி எதிர்புறம் சாலைக்குள் புகுந்தது. அப்போது மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது ஆம்னி பேருந்து நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. அதிகாலையில் அதிவேகமாக மோதிய இந்த ஆம்னி பேருந்தில் இடதுபுறமாக சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து பயணி நிழற்குடையில் மோதியது. இதனால் நிழற்குடை முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்தவர்களில் 4 ஆண்கள் மற்றும் 1 பெண்கள் என மொத்தம் 5 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மேலூர் அரசு மருத்துவமனையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்தது மேலூர் கொட்டாம்பட்டி காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்பு படையினர், நெடுஞ்சாலைத்துறையினர், ரோந்து குழுவினர்கள் உடனடியாக விரைந்து பேருந்து சிக்கிய பயணிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து 4 வழிச்சாலையில் பல மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் கிரேன் உதவிகளுடன் விபத்துக்குள்ளான பேருந்துகள் அப்புறப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு மதுரை சகர டிஐஜி அபினவ் குமார் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். மீட்பு பணிக்காக விரைவில் மேற்கொண்டு வருகிறோம். காயமடைந்தவர்கள் உடனடியாக சிகிச்சைக்கு அளிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். விபத்து காரணம் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததா, அதிவேகமா அல்லது வேறு தொழில்நுட்ப கோளாறு என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அபிராமி. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.